இங்கே நீங்கள் எத்தனை இவர் ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்க வீட்டி சொல்லுங்க தலைவி சொல்லுங்க இது சொல்றது என்னது கலந்துரையாடல் சொல்லுங்க. நான் இது லெக்சர் ஒன்று பண்ணுவேன் கலந்து அது கேள்வி எப்படி நீ பதில் சொல்லுவோம். இப்போ நீ ஒருவரும் நாம் ஒருவரும் போன பிறவிலிருந்து நாம் செய்த புண்ணிய பாவங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு குழந்தை இன்ஜினியர் மகன் இல்லை, இன்னொரு குழந்தை சாதாரண சாப்பாடுக்கு வழி இல்லாத ஒரு தாதியந்த ஒரு குழந்தை. அதை எப்படி நிறைய வித்தியாசம். ஒருவருக்கும் இப்படி கனவு இப்படி எல்லாம் செய்யலாம் இல்லை. ஒருவர் உயர்ந்து மற்றவன் தாழ்ந்து ஒருவருக்கு ஞாபக சக்தி இன்னொருக்கு எப்படி படித்தாலும் தலைமையேறாரு. நம்ம ஞான நூலில் இதை பற்றி அற்புதமான விளக்கம். சரி, போன பிறகு நாங்கள் எதை செய்யணும்? சரி, தெரிஞ்சோ தெரியாமல் இல்லை. அதான நம்ம அறிவுள்ளவர்களாகவோ அறிவில்லாதவர்களாகவோ ஞாபகத்தி உள்ளவர்களாகவோ இல்லாதவர்களாகவோ வசதி உள்ளவர்களாகவோ இல்லாதவர்களாகவோ இங்கே இருக்கிறோம். அது நடந்து முடியும். எந்த விஷயம் சொல்லுங்க? இறந்த காலம் அது கடந்து விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் நாங்களாம் படிக்கிறது இல்லையோ. இப்போ நாம் வந்து சொல்லுங்க, இப்போ நாங்கள் எப்படி எங்கள் விதியை மாற்றி அமைக்கலாம் என்று ஒரு புத்தகம் ஒரு பேர் கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் சொல்லுவோம். வீடியோ பழைய பழைய ஒரு சீடியோட தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் சொல்லுங்க. படிக்கணும். அதில் கிட்டத்தட்ட இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. அதாவது வாழ்க்கையில் எல்லாரும் முயற்சி செய்யறாங்க, அது எல்லாருக்கும் வெற்றி ஏன் கிடைக்கவில்லை? வெற்றி ஏன் கிடைக்கவில்லை? ஒரு ஆள் சொல்லுவோம். இப்போ 2 3 4 3 தம்பி இருக்காங்க. நீங்கள் ஓய்வு படிக்கலாம் சொல்லுவா சொன்னோம். எங்கே நீங்க நான் சொல்லுறேன் குழந்தை இல்லையா உங்களுக்கு? நீங்கள் ஓய்வு படிக்கிறீங்க. நீங்கள் 3 பேர் படிக்கலாம் இல்லையோ? இப்போ 3 பேரில் ஒருவருக்கு படித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, மற்றவருக்கு மறந்துருக்கு. இன்னொரு பேருக்கு நான் 37 ஒரு சின்ன மற்ற சொல்கிறேன் 4 A 2 S 4 சொல்கிறேன். அதுக்கு காரணம் போன வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லையோ? ஆனால் இப்போ அதை பற்றி பேசிட்டு இப்போ என்னன்னா 3 பேரும் 9 7 இல்லையோ? அது புத்தகத்தில் இருக்கு. ஒரு தரம் படித்தா ஞாபகம் வருது, இன்னொரு 10 தரம் படித்தா ஞாபகம் வருது, இன்னொரு 50 தரம் திரும்ப படித்தாதான் ஞாபகம் வருது. அந்த புத்தகத்தில் சொல்லலாம், ஐ இன்க்ரீஸ் மை எஃபர்ட் சொல்லுங்க, பை 100-fold. ஒரு முயற்சி செய்த முடியல, 2 முடியல. 100-fold அந்த அர்த்தம் என்றால் நான் வெற்றி அடையும் வரையும் ஞாபகத்தில் இருக்கும் வரையும் முயற்சி. அப்போ இந்த விதியை வந்ததுக்கு அற்புதமான வழி நமக்கு நல்லா தெரியும். இது தான் நான் இப்பொழுதும் எந்த நிலையில் இருக்கிறேன். வறுமையாக இருக்கிறேன்னா, பணக்காரனாக இருக்கிறேன்னா, அறிவுள்ள இருக்கிறேன்னா, அறிவு இல்லாமல் இருக்கிறேன்னா, ஞாபகத்தில் இல்லதா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையோ? சொல்லுங்க, செல்ஃப் ஜட்மெண்ட் சொல்லுங்க. தன்னைத்தானே அளவிடுதல். இந்த விஷயங்கள்ல மற்றவங்க அதிகம் உதவி செய்ய முடியாது, ஓரளவு செய்யலாம். ஒரு ஆசிரியமான இந்த பாடத்தில் நீ இந்த பாடத்தில் அவ்வளோ சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லை, உண்மையில் நம்மளுக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அதுக்கு சொல்லுவாங்க செல்ஃப் ஜட்மெண்ட்டுக்குள்ள கண்ணை பற்றி அளவு நமக்கு தெரியும். நமக்கு அப்போ என்ன சொல்லணும்னா அந்த அளவுக்கு படி நம்மளோட முயற்சியை என்ன சொல்லணும்? நான் சொன்ன மாதிரி கூட்டிக்கொள்ளும். இந்த விதியை வெல்றதுக்கு இது வழி, விதியை வெல்றதுக்கு இது வழி. என்ன வழி?
வச்சு நான் மூடியோட வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி. அப்போ மதியம் சொன்னீங்களா? மதியம் புத்தி சொல்லிங்களா? ஓகே, ரைட் ரைட். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. ஓகே, நான் எதுவும் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் உங்களுடைய நிலைமையை கண்டுபிடிங்க முதல்ல. நான் இங்கே இருக்கிறேன், நான் மாணவர் வந்து தோறும் நான் நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்களோ 9A எடுக்கணும் 3A எடுக்கணும் இல்லையோ, எந்த பாடம் உங்களுக்கு நீங்கள் மாதிரி எத்தனை படிக்கிறீங்க? 9. இவர் தான் சரியான என்னது சரியான வரும். இவர் உதாரணத்துக்கு நான் 9A எடுக்க போகிறேன் சொல்லி தீர்மானம். எங்க இந்த 2 பேர் தேவைப்படும் தீர்மானம். இந்த 2 பேர் தேவைப்படும் தானே விஜாமரா போகுது இல்லையோ? இவர் இப்போ தீர்மானிக்கிறான் என்ன, நான் 9A எடுக்க போகிறேன் தீர்மானிக்கிறேன். அது முடியும், அது முடியும் இல்லையோ? எப்படி முடியும்? வச்சு நான் போன பள்ளிக்கூடத்துக்கு இருந்தவங்க கை வைக்கணும். இன்னைக்கு நான் பல பள்ளிக்கூடத்துக்கு போனேன். இப்ப இவங்க முயற்சி செஞ்சா கூட இல்லை, உண்மையில் சரியான முறையில் முயற்சி ஆட்டி சொல்ல முடியாது. சரி, அது உங்களுக்கு தெரியும். நான் என்ன அப்படி சொல்றேன், இப்போ நின்று இருக்கோம். நான் நின்று எல்லாத்துக்கும் போகக்கூடாது, நின்றே இருக்கோம். எண்ணத்தின் ஆற்றல் சொல்லுவோம். சொல்லுங்க, திரும்ப சொல்லலாம். என்ன சொல்லு? அற்புதமான புத்தகம் இருக்கு. என்னோட புத்தகம் அதில் ஒரு புத்தகம் உங்களை படிக்க முடியுதோ? தி சீக்ரெட் சொல்லுங்க. புத்தகம் அதுவே இருக்கு. சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் என்ற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு தாயார் அந்த வாழ்க்கையே மாறி தான் பெற்ற இன்பம் வெறுமையும் வையம் என்ற அந்த தத்துவத்தால் ஒரு டிவிடி ஒரு ஃபில்ம் மாதிரி இல்லாத பெரிய மகான்கள் இருந்து இல்லாத கேட்சி. அதுக்கப்புறம் புத்தகம் 700 ரூபாயில இந்திய படம். இதில் என்ன இருக்குது? இந்த சீக்கிரம் சொல்லுங்க. நீங்கள் தகவல் இன்றைக்கு இந்த சீக்கிரம் நான் முடிஞ்ச வரலன்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்குன்னா லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுங்க. கவர்ச்சி தத்துவம். அதாவது உண்மையிலே சொன்ன எண்ணத்தின் ஆற்றல் இல்லை, நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நான் எண்ணத்துக்கு பின்னாலே பெரிய ஒரு சக்தி இருக்குது, நிறைய பேர் தெரியாது. இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு விடணும். அது கடவுளை நம்பாதவங்களுக்கு இன்னும் சைக்கிக் பவர். ஓகே, நம்மளாம் கடவுள் நம்புறவழியா இது இறை சக்தி சொல்லணும். காலையில் இந்து காலேஜ் போகிறதுக்குள்ள அவங்களுக்கு தயாராக இல்லாதபடியா பக்கத்தில் இந்த காளி கோயிலுக்கு போகணும். அங்கே எத்தனையோ பேர் தாயே இல்லை அம்மா அப்படின்னு தாயே அப்படின்னு நான் இங்கே அந்த மடுமாதா கோயிலுக்கு போயிடுறேன். அங்கே ஒரு அற்புதமான பாடல், தாயே உலகமாதா உதவி செய்யுமா, எனக்கே அழுவேன். அற்புதமான இல்லை தாய். என்ன சொல்கிறேன்னா, இவங்கள் செய்கிற பிரார்த்தனை எல்லாம் ஒன்றும் சாதாரண பிரார்த்தனை இல்லை. எல்லாம் இந்த கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த உலகமெல்லாம் காத்தும் படைத்தும் ரட்சிக்கும் என் பெருமானிடம் பிரார்த்தனை செய்யலாம். அப்போ எங்கே ஒரு சக்தி எங்கே இருக்கிறது விசேஷமா நம்மளே இங்கே. இப்போ ஏன் இந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் இல்லா, அந்த பராசக்தி ஒரு தெய்வத்தின் சக்தியாக இருக்கிறதா அப்படி சொல்லுவோம். இறைவனின் சக்தி எண்ணத்தின் ஆற்றல் சொல்லுவோம். நீ எண்ணத்தை கவனமாக எண்ணத்தை அது எண்ணம் அது எண்ணம் அது நடக்க போகணும் சொல்லுவோம்.
அப்போ என்ன செய்யணும்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையோ, என்ன தெரிஞ்சு போச்சு? சீக்கிரம் ரகசியம் என்னன்னா எண்ணத்தின் நான் எதை எண்ணுகிறேனோ அங்கே பார்க்குறீங்க. அங்கே பார்க்குறேன். நான் முதல்ல ஒரு தியானம் செய்யணும். எதுக்கு? மன ஒருமைப்பாடு. அதை சொல்லுங்க. என் நண்பர் சொன்னால் இதை சொல்லுங்க. முதலே சொல்லிட்டு நம்ம தலைவியெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கொண்டுள்ளது. மாலைக்குள்ள கொஞ்சம் பேருக்கு உழவு இருக்கு, கொஞ்சம் பேருக்கு அதுவும் இல்லை. போகிற வழிக்கு புண்ணியம் தேடி சொல்லுங்க. அது மாதிரி போகிற பிறவியில் புண்ணியம் தேடிய தேடலை அதனுடைய கொண்டுறவங்க இல்லை. அதுதான் நம்ம கஷ்டப்படுறோம். வச்சது இது நான் சொல்லுறது அங்கே பார்த்தேன். இது இல்லைம்மா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஞாபகம் இருக்கான் இருக்கிறேன். அது கருட புராணம் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்மளோட வாழ்க்கையை உயர்த்தி விதியை மாத்திர ஏதாவது சச்சம் நடந்தா அது தூக்கம் என்ன வரும்? நான் இந்த பள்ளி கொடுத்து ஒரு பிள்ளை தூக்கிட்டேன். நான் சொத்தம் முடிச்சு கொண்டு இருக்கேன். ஒரு 3 பிள்ளைகள் அவன் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணான். குறைட்டேன். அது அந்த ஞாபகம் இருக்கேன். இன்றைக்கு தான் இல்லை பாரு இவ்வளவு நான் வந்து இருக்கிறேன். நான் அடிக்கிறேன், தோன்றேன், சத்தம் போடுறேன் இல்லை அது ஞாபகம் இருக்கு. அதான் அங்கே கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்கிறேன். இது என்ன நீங்கள் செய்த பாவம் வந்துட்டோ என்ன செய்ய முயற்சி உங்களை கெடுக்க. அப்போ நம்ம செய்த பாவம் என்ன செய்யுமா? கண்ணி மேரிக்க எங்க அதுக்கு மேலே வந்து இருந்து நீ கேட்க நல்ல விஷயம் இருக்குல்ல. தூக்கம் வந்தா கால் திறந்தாயிருக்கு. அதை கேட்க இல்லையோ இது எச்சரிக்கை சொல்லுங்க. எச்சரிக்கை இன்னைக்கு வந்து நல்ல விஷயம் நடக்குல்ல இல்லை சர்வ ஜாக்கிரதையாக இருக்கும். நல்லா தெரியும். நான் அங்கேயே பார்த்தேன், அங்கேயே பார்த்தேன்டா விதியில் இல்லை எச்சரிக்கை என்னமா ரைட் கவனமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மேல் குழந்தைகள் வாழ்வு வெற்றி அடைகிறது அவங்களுக்கு தெரியல. கெட்ட பழக்கங்கள், கெட்ட நண்பர்கள் இல்லை இப்படியும் நல்ல பையன் எவ்வளோ சாமிஜியன் ஓயில் படித்து ரொம்ப எடுத்துருக்காங்க சுவாமிஜி. இப்போ அவங்க தரந்தலை அவங்கள சுற்றி கொண்டு இருக்காங்க சுவாமிஜின்னு ஒரு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்ன ஏன் அந்த பாவம் நான் சேர்ந்து என்ன நண்பரை சொல்லுங்க, நட்பாராயதை சொல்லுங்க. வாழ்க்கையை வெற்றி அடைகிறதுக்கு உத்தமமான நண்பர்கள் மட்டும்தான் வச்சுக்கணும். என்ன ஆராய்ச்சிக்கணும்? வாழ்க்கையில் வெற்றி அடைந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் உத்தமமான நண்பர்களாக இருப்பாங்க. மற்றவங்கள்ட்ட அவங்க நல்லா பழகிருப்பாங்க. அவங்க நண்பராக இருக்கவில்லை. சரி ஏன் நம்ம செய்த பாவம் பாருங்க. அந்த குடும்பம் அத்தனை அவரோட வச்ச அத்தனை என்ன நம்பிக்கை பெற்றோர்கள் ஆசிரியர் அவ்வளவு இல்லை ஓயில் 9 10 அப்போ இல்லை அந்த விவேகானந்தா இப்போ 2வது ஓயில் இல்லை என்ன நடந்தது நான் சொல்கிற மாதிரி நம்ம செய்த இதாக வீடியோவை கெட்ட நண்பர்கள் வயசு இன்னொன்று இந்த நம்ம விதியை வந்து சொல்லக்குள்ள கொஞ்சம் கூட சாமி நீங்கள் படிக்கல சாமி படிச்சு தமிழ் சொல்கிறாங்க இல்லை அவங்க இது கூட தடை விதிக்கிற அந்த பழைய நம்ம செய்த நல்லது கெட்டது பாவத்தில் அர்த்தம் இது போய் இது போய் நீங்கள் விரும்பாடு நான் சொல்லப்போம். இதே 25 வருஷம் நடந்து கொண்டிருக்கிறதுக்குள்ளேயே படிச்சு இவர் இது கிளாஸ் விட்டு இதே 25 வருஷத்துக்குள்ளே இப்போ இதே படிச்சு டாக்டரா இன்ஜினியரா இருக்காங்க. இந்த உங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவர்களே தான் எப்படி ஒரு சொன்னார் சாமிஜி அங்கே வெஸ்டி வரக்குள்ள லைட் போட முடியாது. நான் அந்த இதுல கார்பன் பேப்பர் எல்லாம் எங்கெல்லாம் லைட் போதும் அதெல்லாம் ஒட்டி வச்சிருந்தேன். மனுஷன் ஒட்டி அந்த லைட்டை ஒடிச்சு மறைச்சி எனக்கு வந்து படிச்சு விடுங்க. அது சயின்ஸ் டீச்சர் என்ன அர்த்தம்? ஆகவே இந்த பொய்யெல்லாம் சொல்லுவார் நான் இப்போ நான் ஒரு உடம்பு வச்சிருந்தேன். அவர் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போயிட்டு டெக்னிக்கல். ஆகவே இதெல்லாம் போய் ஆகவே அப்படி ஒன்று ஆகவே
எச்சரிக்கை. திரும்ப வரும் நம்ம டாபிக். எண்ணத்தின் ஆற்றல் சொல்லுங்க. அப்ப எண்ணத்தின் ஆற்றலை சொல்லிட்டேன். அந்த எண்ணத்துக்கு பின்னால நம்ம இதயத்தில் நிறைந்த இறைவனின் சக்தி இருக்கிறது. அதை சரியான முறையில் பாவித்தால் வெற்றி நிச்சயம். சரியான முறை பாவித்தால் சீக்கிரம் என்ன லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுங்க. கவர்ச்சி தத்துவம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா நான் 9A ஓயில் எடுப்பேன், 3A ஏயில் எடுப்பேன். அவர் தீர்மானிக்க இன்ஜினியரோட அப்படி ஒரு நீங்கள் தீர்மானிச்சா என்ன நடக்க போகுது? ததாஸ்து சொல்லுங்க. அப்படியே பின்னால் ஒன்று சொல்லுவாங்க மகனே அப்படியே சொல்லுங்க. அது சொல்லாட்டியும் இதுதான் நீ இந்த மனதில் ஆழமாக விருப்பமாக சரியான முறை தெளிவாக ஒரு ஆசையை ஏற்படுத்தினால் அது நிறைவேறும். அது அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நிறைவேறுமா நிறைவேறாததுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்? அடிக்க அடிக்க உண்மையும் இங்கேதான் இருக்கு. ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு வீட்டில் சாதாரண பேரு தெளி இல்லையோ 9A 3A குடிச்சு போலாம் இல்லையோ. இப்போ அடிக்கடிக்க அம்மை மன்னாலும் இங்கே இந்த தத்துவத்தில் என்ன இருக்குன்னா உனது ஆசை மிக தெளிவாக இருக்க வேண்டும். சொல்லுங்க. எனது ஆசை இப்போ உங்களை பொறுத்தவரை தெளிவாக தான் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இல்லை. படிக்கிறது அவங்க 9 வயசுல இருந்தாலும் பரவாயில்லை. சொல்லுவாங்க ஒரு பையனை கேட்டேன், என்ன ரிசல்ட் வரும்? 2 B 1 வயசு அதில் வாங்குறது தெரியும். இல்லைன்னா ஒரு B 2 சொன்னேன். நானும் அப்பா இருந்தால் விளாசி இருப்பேன் கொஞ்சம் என்ன 2 விழுத்து போட்டு கொஞ்சம் உண்மையில அந்த சக்தி என்ன சொல்ல போகுது சொல்லுவோம். அதான் என்ன சொல்ல போகுது? அப்படியா ஒரு 3 ஏசு கிடைக்கிறது சந்தேகம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள இந்த தத்துவம் என்ன இருக்குன்னா நீ எதை குறிக்கோளாக கொள்வது அது அதி உன்னதமாக இருக்கும். என்ன இருக்கும்? உங்களை போதில் சிம்பிள் இல்லையோ 9A 3A அப்போதைக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கும் இல்லையே. ஆனால் நான் இப்போ கேள்விப்பட்டேன் ஏன் இருக்கு. ஏன் என்ன இருக்கு? 3A எடுத்தா கூட காணாது. ஏன்? அது 75 மார்க்ஸ் இருந்து 100 மார்க்ஸ் வித்தியாசம். இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவர் ஏதான் எடுத்திருக்காரு. ஆனால் எத்தனை மார்க்ஸ்? 75. மற்றவர் எடுத்திருக்காரு 99. இவர் போட 3 பேருக்கு 3A இல்லை. என்னோட அதி உன்னதமான எதிர்பார்ப்பு சொல்லுங்க.